பிக் பாஸோட லைவ்ல கனி கிச்சன் டீமை விட்டு அதிரடியாக வெளியேறினார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். நீங்க எங்களை வச்சு செய்யறீங்களா, நான் உங்களை வச்சு செய்யறேன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு வேலை பார்த்து விட்டுருக்கான். அது ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் கிச்சன் டீம்ல ஏற்பட்ட சலசலப்புன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியே நீங்க பண்ணுவீங்க அப்படின்றத எல்லா வீடியோலையும் சொல்றீங்க. நீங்க பண்ணுங்க மக்களே, பண்ணுங்க. இப்ப கண்டென்ட் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, சிக்கன் வந்துச்சு, அங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க டைம். ஸோ கிச்சன் டீமோட மார்னிங் பிளான் என்ன, எல்லாத்தையும் லேட்டா கொடுப்போம். இப்படி எல்லாத்தையும் லேட்டா கொடுக்கலான்றத கனி கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு பிளானே நம்ம லேட்டா கொடுக்கறது, இதெல்லாம் பண்றது கொஞ்சம் டிலே பண்ணலான்னு இந்த ஒரு டைலாக்கை நேத்து சொன்னதே கனி தான். ஓகேவா, நேத்து இந்த டைலாக் சொன்னது யாரு, கனி அவர்கள். இன்னைக்கும் காலைல வியானா அதை அட்ரஸ் பண்ணும்போது இது நேத்து தான் நான் தான் ஐடியா கொடுத்தேன்ற மாதிரி கனி ஓகே பண்ணிட்டாங்களா. ஸோ அங்கே கிச்சன் டீம்ல சாப்பாடு பரிமாற டைம் வருது. அங்கே சாப்பாடு பரிமாற்று இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே முட்டை ஏதோ கேட்டுட்டு இருக்காங்க போல. ஒரு பக்கம் சாண்ட்ரா இங்க, அங்க திவ்யாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கனி 2-3 வாட்டி ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா திவ்யா அதோ இருங்க கேட்டு சொல்றேன்ற மாதிரி 2-3 வாட்டி பதில் சொன்ன உடனே ஒரு பாயிண்ட்ல அங்க லேட் ஆகுதுன்றதால கனி வாக் அவுட் பண்ணிட்டாங்க. திவ்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, திவ்யா சாண்ட்ரா கிட்ட இருங்க வரட்டும் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே கனி அங்க டைரக்டா வாக் ஆயிட்டு, இதுக்கப்புறம் நான் கிச்சன் டீம்ல ஒர்க் பண்ணல, நான் இதுக்கப்புறம் கிச்சன் டீம்ல இருந்து வெளியேறேன்ற மாதிரி கனி வெளியே உட்காந்துடுறாங்க. ஓகேவா, ஏன்னா அங்க சாப்பாடு டிலேவா போகுது. ஸோ முட்டை டிலேவா போகுது, சாப்பாடு டிலேவா போகுது, இதெல்லாம் டிலே ஆக போகுது அப்படின்ற பிரச்சனை. அதுக்கு அவங்க வெளியே உட்காந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா உடனே கனி என்ன சொல்றாங்க, வெளியே உட்காரேன், டாஸ்க்கை விட்டு வெளியே போல, கிச்சன் டீமுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா கிச்சன் டீம்ல போய் நான் ஒர்க் பண்ணுவேன், நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ நான் சமைச்சு கொடுப்பேன், சமைச்சு தருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கனி சொல்றாங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா போர்டில் எழுதி போடுங்க, நான் போய் சமைக்கிறேன்ற மாதிரி கனி போறாங்க. அங்க எல்லாருக்கிட்டையும் அங்க திரும்ப கிளாஷ் ஆகுது. எதுக்குக்கா கனியக்கா இப்ப நீங்க கோச்சிட்டு போனீங்க, ஏன் கோச்சிட்டு போன, நான் நீங்க பேசுனீங்க, நான் கேட்டு சொல்றேன்னு சொல்றேன், அதுங்காட்டி நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்கறாங்க. இல்ல அது சாப்பாடுல இப்படிலாம் பண்ணக்கூடாது, எவ்வளவு நேரப்பா இது, அவங்க எழுதி போட்டே ரொம்ப நேரம் ஆகுது, இவ்வளவு நேரமா பண்ணணும், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமான்ற மாதிரி கனி அங்க பேச, நீங்க ப்ரோமோ ஒண்ணு பாத்தீங்களா, அந்தந்த சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு நடுவுல கனி நல்லா பண்றீங்க கனி, காலைல டீமா இருந்து பிளானா போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி வாக் அவுட் பண்றீங்க, இப்ப என்ன பண்றீங்க இந்த இடத்துல, நீங்க நல்லவங்கன்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பார்வதி இந்த டைலாக்லாம் போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கனிக்கு இந்த சாப்பாடு டீம்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சாப்பாடு டிலே ஆகக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது, தட்டை வச்சு இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்றதெல்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், காலையிலேயே இந்த பிளானுக்கு நீங்க ஓகே சொல்லிருக்கூடாது. காலைல மீட்டிங் நடந்துச்சா, கிச்சன் ஏரியாவில் நடந்துச்சு, வெளியே ஏரியாவில் நடந்துச்சு, அப்ப என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, எனக்கு அதுல மாற்று கருத்து இருந்தா நான் வெளியேறுவேன்றதையும் நீங்க சொன்னீங்க. 2 விஷயத்த சொன்னீங்க, அதுல உடன்பாடு இருந்தா நான் பண்ணுவேன், இல்லைன்னா வெளியேறுவேன்றதையும் சொன்னீங்க. இன்னொன்னு இப்படி நம்ம டிலே பண்ணி கொடுக்கலான்றதையும் நீங்க தான் சொன்னீங்க. ஓகேவா, அதுல கனி இதுல கொஞ்சம் காண்டாயிட்டு நான் வெளியேறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேங்குதுன்ற மாதிரி அங்க பயங்கரமான வாக்குவாதம் மாத்தி மாத்தி நடக்குது. ஸோ இவங்க நல்லா சூப்பரா பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் அங்கே போகுது. கனி அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி வாக் அவுட் பண்ணது நம்ம ப்ரோமோல வேற மாதிரி காமிச்சிட்டான், அவங்க கிட்ட கேள்வி கேட்டேன்னு சரி ஓகேன்ற மாதிரி கனி ஆயாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, எஃப்ஜே வேற நடுவில் போயிட்டு பேசும்போது, பார்வதி நல்லா வேலை பார்க்குற பார்வதி, சூப்பர் 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 அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பேச, அதுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் இவன் வந்திருக்கான், வெடலை பையன் எஃப்ஜே வந்திருக்கான், வெடலை வெடலை அப்படின்ற மாதிரி ஆன்டி ஆன்டி ஆன்டின்ற மாதிரி பேசுறாங்க இந்த இடத்துல. ஸோ இது தப்பு, ஆன்டியோ கெலிவியோ இந்த மாதிரி எது கூப்பிடுறதுனாலும் தப்பு. ஏன்னா இதை இப்போ ஆடியன்ஸ் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா, சில பேர் இருப்பாங்க, ஸோ கனிக்கு எதிராக கேள்வின்னு கூப்பிட்டு அதை செலிப்ரேட் பண்ணி கேள்வின்னு போடுறாங்க, அதுவும் தப்பு தான். இந்த இடத்துல பார்வதியை ஆன்டின்னு சொல்லிட்டாங்க, அதை செலிப்ரேட் பண்றதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு, இதுவும் தப்பு தான் அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ அன்னைக்கு கொண்டாடிட்டு இது தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க தப்பு, அன்னைக்கு தப்புன்னு சொல்லிட்டு இதை கொண்டாடினீங்கன்னா இதுவும் தப்பு அப்படின்ற 2 கான்டெக்ஸ்டுமே நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பல பேரும் இருக்கீங்க அப்படின்றத எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு பக்கம். அங்க பார்வதி ரியாக்ட் பண்ணல, இதெல்லாம் பண்ணல, ஒரு பக்கம் இது நடக்குதா. ஸோ கனி அங்க வாக் அவுட் பண்ணிட்டு வெளியே இவங்க கிட்ட விக்ரம் டீம் கிட்ட இதெல்லாம் பேசலாம். இதுல என்னன்னா பல பேர் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றன்ற மாதிரி பல பிரச்சனைகள் நடந்தது. இது எக்ஸ்பிளைன் பண்ணா 1 ஹவருக்கு மேல போகும் போல இருக்கு, அதனால ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, கெமி நான் சாப்பிட மாட்டேன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த பூண்டு கிண்டெல்லாம் கீழே இருந்துச்சு, நீங்க அந்த பூண்டை வச்சு சமைச்சிருப்பீங்க, எவ்வளவு பூண்டு வேஸ்ட் பண்ணிருப்பீங்க, சாப்பாடு இப்படிதான் வேஸ்ட் பண்ண தோணுது, இதை வச்சு நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி கெமி பேச, கமருதீன் இதெல்லாம் ஃப்ரீயா விடு கெமி, அவங்க ஏதோ கோவத்துல பண்ணிருப்பாங்க, நீ எதுக்கு ரியாக்ட் பண்ற, கோவத்துல பண்ணிருப்பாங்க, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி அங்க கெமிக்கு கமருதீன் ஆறுதல் சொல்றதை பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம் நடக்குதா. வெளியே எஃப்ஜே என்ன பண்றான், சாப்பிட்டு
சாப்பிட்ட தட்டுல அதுல எலும்பு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சிக்கன் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சிக்கன் 1 மாசமா சாப்பிடலன்ற ஆர்வத்துல எல்லாம் போயாச்சு. விரதம் இருக்கிறவன் நினைச்சாலாம் சாப்பாடு சாப்பிட போயிட்டான். அப்ப என்ன பண்றாங்க, அந்த தட்டுல அந்த எலும்பு இருக்குல்ல, சாப்பிட்ட எலும்போட எடுத்துட்டு போய் தட்டை கழுவுன்ற மாதிரி வச்சிருக்கான். ஏன்னா ரூல் படி என்ன போட்டிருக்கான், டாஸ்க் படி கிச்சன் டீம் தான் வெஷல் வாஷ் பண்ணணும், கிச்சன் டீம் தான் இதுவுமே பண்ணணும், சாப்பாடை செய்யணும் அப்படின்றதுக்கான். நீங்க பூண்டு தோல் போட்டு ஒரு விஷயத்த பண்ணீங்கல்ல, நானும் பண்றேன் வாடின்ற மாதிரி அந்த சாப்பாடு தட்டை எடுத்துட்டு போய் அப்படி வச்சிருக்கா. இது ரொம்ப ஒஸ்ட். அவங்க தட்டு கழுவணுமா, அவங்க அழுவணும், அதை விட்டுருங்க. அதுக்குன்னு நீங்க போய் சாப்பிட்டு அந்த இது எச்சசோறு அந்த எலும்புலாம் நீ அப்படியே வைப்ப, அதை அவன் எடுத்து போட்டு கழுவணுமான்னும் போது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அது பார்க்கறதுக்கு நல்ல அலையாப்ஜி. வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் அந்த இடம். அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. அது எப்படி மகளிர்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொருத்தர் எடுக்க வைக்கிறது அப்படி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்தது, நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே போகுது. அதுக்கப்புறம் கனி வந்து பேச, அங்கே விக்ரம் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு கலைஞனா ஒரு கலைஞன் மதிக்க கற்றுக்கணும். நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், நாங்கள் மதிச்சு வரலையா, நீங்கள் ஏன் மதிச்சு வர மாட்டீங்க, இதுவே ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அங்கே விக்ரம் பேசுறாரு. ஒரு தண்ணி கேட்டு 5 நிமிஷமாவது தண்ணி கூட கொடுக்காம நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, தண்ணி கூட பண்றீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் வந்து கானா வினோத் பண்றாரு. அடா பாவீங்களா, தண்ணி கூட கொடுக்காம தான் இருந்தீங்களான்றது நமக்கே ஷாக் ஆகுது அந்த இடத்துல. கிச்சன் டீம் என்னன்னா ஃபுட்டு எல்லாம் சமைச்சிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டு, ஆனா தண்ணி கூட கொடுக்காம இருந்தது எந்த விதத்தில் நியாயம்ன்றதான் நமக்கும் தோணுச்சு. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மேட்டர் இருக்குல்ல, அது டாஸ்க்ல வந்த சிக்கன் தான் அவங்க எடுத்து சமைச்சிட்டு நாங்கள் எல்லாருக்கும் சமைச்சோம், பொதுவாக சமைச்சோன்ற மாதிரி பலவித பேச்சுவார்த்தைகள் கனிக்கும் அந்த திவ்யாக்கும் போச்சு. கனி வந்து வெளியே வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண, உள்ள திவ்யாவும் சாண்ட்ராவும் வந்து கமர்தீன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கமர்தீன் சொல்றாரு, ஃபுட்டு வந்து சென்சிட்டிவான மேட்ரு, இதுல கொஞ்சம் நீங்க பார்த்து இருந்திருக்கணும், இதெல்லாம் இருந்திருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுல இவங்க திவ்யா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சாண்ட்ராவும் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க இதை தான் பண்றாங்க, எங்க 2 பேரும் தான் டார்கெட் பண்றாங்கன்னு டிஸ்கஷன் போகுது. உடனே வியானா வந்து என்ன ஒரு ஆளாவே கன்சிடரேஷன் பண்ண மாட்டாங்க யாருமே, ஒரு பிளேயரா கூட என்ன மதிக்க மாட்டாங்க, என்னது இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க, இதெல்லாம் கஷ்டங்க அப்படின்ற மாதிரி வியானா ஒரு பக்கம் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. உடனே இவங்க சாண்ட்ரா டென்ஷன் ஆயிட்டாங்க. வியானா நீ வேற கம்முன்னு, நீ சும்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்காது, கம்முன்னுன்ற மாதிரி வியானா ஒரு பக்கம். அடுத்து இவங்க குரூப்பிசம் பண்றாங்க, குரூப்பிசத்தை பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இவங்க பண்றது என்ன அப்படின்ற மாதிரி தான் வியானா, இவங்களும் குரூப்பிசம் பண்றாங்க, அவங்களும் குரூப்பிசம் பண்றாங்க, அத்தனை பேர் இப்போ ஒட்டுமொத்த வீடுமே கனி கூட்டணியில தான் இருக்கு, கனி கூட தான் இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே சாண்ட்ரா, இது பண்ணா போட்டோம், பல கோடி மக்கள் இருக்காங்க, வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி சாண்ட்ரா, அதான் நானும் வரேன், பல கேமராக்கள் இருக்கு, பல மக்கள் இருக்காங்க, யார் பண்றது அநியாயமோ யார் பண்றது சரியோ மக்கள் பார்த்துட்டு மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க, பார்த்துக்கலாமே அப்படின்றது தான் எனக்கும் தோணுச்சு. இன்னொரு பக்கம் இவங்க வெளியே வந்து இவங்களும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. யாரது, சுபிக்ஷா, இந்த மாதிரி குரூப்பிசத்தை அவங்க நியாயப்படி பண்றாங்களா, ஃபேரா பண்றாங்களா, அதை என்கிட்டயும் ஓப்பனா சொன்னாங்கன்ற ஒரு விஷயத்தையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. எஃப்ஜியும் கேட்கறான், குரூப்பிசத்தை உடைத்து எறிய போறேன், குரூப்பிசமா இருக்க மாட்டேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப வந்து அந்த குரூப்பிசத்தை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி பல பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சாண்ட்ரா போய் பாத்ரூம்ல அழுகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா கனி பேச்சுவார்த்தை, பார்வதி மற்றும் கனி பேச்சுவார்த்தை. டைமே இல்லை மக்களே, இன்னைக்கு எல்லாம் கண்டென்ட் மேல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணி போறதாங்காட்டி டைம் வேஸ்டா போகுது, 1/2 மணி நேரம் அதுங்காட்டியும் போயிருது.